தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே மாறுமே மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். உடைய கிருபை எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிறீர். அதற்கு நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல கர்த்தா, எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது, நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கம் பெரியது, நீர் எங்களுக்கு பாராட்டின தயவு பெரியது, நீர் எங்களுக்கு பாராட்டின காருண்யம் பெரியது கர்த்தாவே. இந்த காலவேளையில் எங்களை தாழ்த்தி இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பழைய பாடலினுடைய ஒரு 2 ஸ்டான்ஸாவை மாத்திரம் பாடி உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கொண்டு போக விரும்புகிறேன். அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் வெறுத்தேன் என்னையும் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் வெறுத்தேன் என்னையும் ஐயாவும். தயை பெரி தையாயன் மேலும் தயை பெரிதையா, தயை பெரிதையா, தயை பெரிதையா. அலைந்தேன் பல நாள் உம்மையோ மரியா, மறந்தே திரிந்த துரோகியா. அலைந்தேன் பல நாள் உம்மையோ மரியா, மறந்தே திரிந்த துரோகியா. அனைத்தீர் அன்பாலே என்னையும், அனைத்தீர்
அன்பாலே அணைத்தீர் அன்பாலே என்னையும் அணைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆரோய் உறவே ஆனந்தமானந்தமே பாரிலும் அன்பு கினிமை இயம்பல் இசைக்கவும் எளிதாமே இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆரோய் உறவே ஆண்டவருடைய அன்பு மறக்க முடியாததும் நம்மை விட்டு விலக்க முடியாததும் நம்மோடு கூட இணைந்து நிற்கிறதுமான ஒன்று. ஹல்லேலூயா. தாயின் கருவில நீங்க அந்த மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சின்னதா இருந்திருக்கிறோம், இப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறோம். ஓ, தாயின் கருவிலே வேதம் சொல்லுகிறது, தோன்றுவதற்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாக நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். போன வாரத்தின் முந்தின வாரத்திலே மூலகுளத்திலே தொடுகை பற்றி ஆண்டவரை தொட்ட ஒரு 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரியை நாங்கள் ரொம்ப சுருக்கமாய் பேசி, நாங்கள் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஆகவே அந்த வார்த்தை எனக்குள்ளே தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆண்டவரை ஒரு மனுஷன் தொட்டுவிட்டால் அவனுடைய எல்லா பிரச்சனையும் மாறிவிடும். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வீழ்ச்சியா இருக்கட்டும், அல்லது பின்மாற்றத்திலே போகிற ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், அல்லது கடவுளே இல்லை கைவிட்டு விட்டார் என்ற நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனா இருக்கட்டும், என்ன நினைவுகளோடு கூட இருக்கிற மனிதனா இருந்தாலும் ஆண்டவரை ஒரு மனிதன் தொட்டுவிட்டால் அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போய்விடும். ஆகவே அந்த பகுதியிலிருந்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 42 48 வரையிலும் வாசிக்கலாம். தன் வீட்டுக்கு வரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆசிகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடலே அவனுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்றும் எல்லோரும் சொன்னபொழுது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டு இருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவன் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்து இருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3.5 வருட ஊழியத்திலே பலத்த அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். குருடர்கள் பார்வையடைந்தார்கள்,
சப்பானிகள் நடந்தார்கள், ஊமைகள் பேசினார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவை பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒருவர் வந்திருக்கிறார், அவர் பலத்த அற்புதங்களை செய்கிறார் என்ற செய்தி முழு இஸ்ரவேலிலும் பரவினது. இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 12 வருஷமாய் அவளுக்கு பெரும்பாடு இருந்தது. அருமையான இரத்தம் அவளுடைய சரீரத்தை விட்டு வெளியே போய்கொண்டே இருந்தது. அருமையான அந்த பாடுகளினாலே அவள் மரணத்தோடு கூட போராடினாள். அந்த பகுதியில் இருக்கிற மருத்துவர்களை அவள் பார்த்து எப்படியாயிலும் சுகமாக வேண்டும் என்பதற்காக தன் வீட்டை விட்டாள். தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணினாள். ஆனால் எந்த மருத்துவர்களாலும் அவளை விடுதலையாக்கவோ சுகமாக்கவோ முடியவில்லை. அவள் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாள். மரணம்தான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்ற நிலையிலே அவள் இருக்கும்போது இயேசு என்ற ஒருவரை அவள் கேள்விப்பட்டாள். என்ன கேள்விப்பட்டாள்? அவர் பலத்த அற்புதங்களை செய்கிற தேவன் என்ற கேள்விப்பட்டாள். காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர், சமுத்திரத்திலே நடந்து போகிறவர். அருமையான பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் அருமையான மகிழ்ச்சியினாலே கட்டப்பட்ட சாபத்திலே, பாவத்திலே, மரண பயத்திலே கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டாள். பலத்த அற்புதங்கள் நடக்கிறது என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்க வேண்டும், அவரை காண வேண்டும், அவரை போடு கூட பேச வேண்டும், தன் வேதனையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவள் எண்ணினாள். ஆனால் இயேசு ஒரு பட்டணத்திற்கோ ஒரு கிராமத்திற்கோ அல்லது கடற்கரை பக்கமாய் போனாலும் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். திரளான ஜனங்கள் அவரை பார்க்கும்படி நெருங்கினார்கள். இவள் இருந்த பகுதியிலும் இயேசு வந்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள், பலனற்ற ஒரு பெண், ஜீவன் போகிற நிலைமையில் இருக்கிற ஒரு பெண், அந்த கூட்டத்திலே எப்படியாயிலும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாள். முன் பகுதி ஒன்றும் முடியவில்லை. அல்லது இடது பகுதியை பார்த்தாள், அங்கும் திரளான ஜனங்கள். அவருடைய வலது பக்கத்தை பார்த்தாள், அங்கும் திரளான ஜனங்கள். பின்பகுதியிலே கொஞ்சம் கூட்டம் குறைவாய் இருக்கிறது. ஆகவே அந்த கூட்டத்தின் நடுவிலே வந்து அவரை தொட முடியவில்லை. அவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள். ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார்? பேதுரு சொல்றான், என்ன ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களும் தான் தொட்டிட்டு இருக்கிறாங்க, என்னை தொட்டது யார் என்று நீர் கேட்கிறீர் என்று. அருமையானவர்களே, அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஆண்டவர் அவன் பேசின உடனே நிற்கவில்லை. மறுபடியும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். 3 இடத்துல வருகிறது அந்த பகுதியில, என்னை யாரோ ஒருவர் தொட்டிருக்கிறார். நீங்கள் இந்த நாளின் காலவேளையில எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, யார் இயேசுவை தொடப் போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை அழைத்து வந்ததின் நோக்கம் அவரை, அருமையான அவரை நீங்கள் தொட வேண்டும் என்று. நீங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நீங்கள் வாசித்தால் அவரை யாரும் தொடவோ, அவர் கிட்ட யாரும் போகவோ, அவரை யாரும் பார்க்கவோ, அவரை யாரும் தரிசிக்கவோ முடியாது. பழைய ஏற்பாட்டிலே 17 பேர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ, எப்பொழுது மனிதன், அருமையானவர்களே, அந்த ஏதேன் தோட்டத்திலே புசிக்க கூடாது என்ற கனியை புசித்தானோ, அன்றைக்கு அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டானது. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சுடரொளி பட்டயத்தை வைத்தார். ஏதேன் தோட்டம் சபையை காட்டுகிறது. ஏதேன் தோட்டம் பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. ஏதேன் தோட்டம் தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது. ஏதேன் தோட்டம் அருமையான தேவன் உலாவுகிற இடமாக இருக்கிறது. ஏதேன் தோட்டம் மனிதனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. மனிதனை தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போனதனால அவன் வியாதி உள்ளவனாய், அருமையான மரணத்தை சந்திக்கிறவனாய், சாபத்தை சந்திக்கிறவனாய் அவன் மாறி போனான். தேவ சாயலை மனிதன் இழந்து போனான். பழைய ஏற்பாட்டில் தொட்டார்கள். ஒருத்தன் போய் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தூபம் காட்டினான். நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம், ஊசாவை பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம். அவன் தேவனுடைய பெட்டியை தொட்டான், செத்து போனான். 6ஆம் அதிகாரம் 6ம் 7ம் வாசிக்கலாம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்த பொழுது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டின் அண்டையிலே செத்தான். அங்கே அவன் மரித்து போவதற்கு காரணம் என்னவென்றால், மகா பரிசுத்த ஸ்தலத்தை அவன் அருமையான அந்த பெட்டியை தொட்டான். செத்து போனான். இன்னொரு மனுஷனை பார்க்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. அவன் தூப கலசத்தை பிடித்து தூபம் காட்டும்படியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அல்லது பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் நெற்றியிலே குஷ்டம் உண்டானது. ஏனென்றால் ஆசாரியர்களை தவிர ஒருவரும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வரக்கூடாது. ஆசாரியனை தவிர ஒருவரும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் ஆலயம் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று பிரகாரம். ஆகவே மனிதர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால், மனிதர்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால், மனிதர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் அவர்கள் பிரகாரத்திலே தான் நின்று கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் எவ்வளவு நேரமானாலும் அவர்கள் பிரகாரத்தை விட்டு உள்ளே போகக்கூடாது. பலி செலுத்துகிற இடமெல்லாம் பிரகாரம்தான். அவ்வளவு மகா பெரிய தெய்வத்தை ஜனங்கள் தொட முடியாதவர்களாய் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், அருமையான பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களாலேயும் தேவனை தொட முடியவில்லை. வருஷத்திற்கு ஒருமுறை பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவான். அவன் போகும்போது என்ன தெரியுமா? 2 கால்களிலும் சங்கிலிகள் போடப்பட்டிருக்கும். 2 கால்களிலும் பெரிய சங்கிலிகள் போட்டுதான் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருஷத்திற்கு ஒருமுறை போவான். அவன் ஒருவேளை பாவம் செய்திருப்பானால் அங்கே அவன் செத்து போவான். செத்து போன பணத்தை எடுக்க கூடாது. ஆகவே வெளியே நின்று அவன் செத்து போனான் என்று அறிந்து விட்டால் சங்கிலிகளினாலே வெளியே இழுப்பார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட மகா பெரிய தெய்வம். ஆதியாகம புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் அந்த இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆமென். அவர்தானையா நம்மை தொடும்படியாய், நான் தொடுகிற 2வது பகுதியை பேசவில்லை, தொடுகை குறித்த ஒரு முகவரை பேசுகிறேன். இயேசு நம்மை தொடும்படியாய் இந்த பூமிக்கு நம்மை போலவே வந்தார். ஹalleluya. குஷ்டரோகி வீட்டுக்கு போனார். ஆகவே அதுதான் பிரதான ஆசாரியனுடைய ஒரு பெரிய கேள்வி. பாவிகளோடு கூட உட்கார்ந்து அவர் ஆகாரம் புசித்தார். அவரோடு கூட சேர்த்து கொண்டவர்கள் எல்லாம் சாதாரணமான மனிதர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் மார்பிலே சாய்ந்து இருந்த சீஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொட்டாலே செத்து போயிருவாங்க. ஆனா இயேசுடைய மார்பிலே, அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம், இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த சீஷன். Glory to God. அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீஷன். ஆமென். மார்பிலே சாய்ந்திருந்த சீஷன். அது மட்டுமையா, அவர் தொட்ட இடத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கால்களை தொட்டார். ஆமென். ஒரு ஆத்துமாவை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியாய் ஆண்டவர் படுகிற பாடு இருக்கிறதே, ஒரு புழு எப்படி சாகும்போது துடிக்குமோ அப்படி துடிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். மனுஷன் போகாத இடங்களில மிஷனரிகள் போயிருக்கிறார்கள். நீ அந்தமான் செய்தி கேட்டீங்க, ஒரு மிஷனரிய கொன்னு போட்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்க. மனுஷன் போகாத இடம். ஆமென். மனுஷனை தேடி போய் அவனை எப்படியாயிலும் ஜீவ பாதைக்கு நேராய் நடத்த வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரன் படுகிற பாடும், பரிசுத்தாவியானவர் படுகிற பாடும், இயேசு கிறிஸ்து படுகிற பாடும் அது விவரிக்க முடியாது. சுலமித்தியாளை சந்திக்க நேசர் கதவிலே நிற்கிறார். எனக்கு அது பெருசா தெரியல. அவர் சொல்லுகிறார், என் தலை பனியினாலே நனைகிறது என்று சொல்லுகிறார். அது கூட எனக்கு பெருசா தெரியல. எனக்கு பெருசா தெரிஞ்சது என்னன்னா, அந்த துவாரத்தின் வழியாய் தன் விரலை விட்டு, அருமையானவளே சூலமித்தியாளே உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறேன். பின்மாற்றத்திலே போன மனுஷனுக்கு ஆண்டவர் தேடி போகிறார். ஐயா, நிறைய பேர் ஆண்டவரை அன்பை ருசித்து ஆண்டவருடைய அன்பை அருமையான விட்டு விலகி போனவர்களை கூட ஆண்டவர் தேடி போகிறவர். ஐயா, வெட்கமில்லாத ஒருவர் இயேசுவாய்தான் இருக்க முடியும். சொல்றாங்க, சூடு, நாங்களாம் கவரிமான் குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க, சூடு சொனையெல்லாம் இருக்குது. ஆனா எனக்கு சூடு கிடையாது, சொன கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆத்துமாக்களை எப்படியாயிலும், திண்டுக்கல்ல நடந்த சம்பவம், பின்மாற்றத்திலே போன ஒரு விசுவாசி ஜோசியம் பார்க்க உட்கார்ந்து இருக்கிறான். கிளி ஜோசியம் பார்க்க. நான் சொல்லி இருக்கிறேன், எல்லாருக்கும் அந்த கிளி சீட்டு எடுத்து போடுதான். இந்த ஆளுக்கு மட்டும் சீட்டே எடுக்க மாட்டேங்குது கிளி. அவன் என்னெல்லாமோ சொல்லி பார்க்கிறான். வந்திருக்கிறாரு, ஒரு சீட்டெடுன்னு. அது மாட்டேன்னு சொல்லுதான். கிளி ஜோசியக்காரனுக்கு ஒரு சந்தேகம், நீ யாரப்பா, எந்த கடவுளை கும்பிட்டப்பான்னு கேட்டுக்கிறான். நான் முன்னெல்லாம் இயேசுவை பின்பற்றி வந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன், அதனால வந்தேன். நீ இயேசுவை பின்பற்றி வந்ததுனாலதான் இந்த கிளி உனக்கு ஜோசியம் சொல்ல முடியல. உனக்கு ஜோசிய புக்கே இயேசுநாதர் நீ கும்பிட்ட கடவுள்கிட்ட தான் இருக்கு, நீ போன்ட்டான். வாங்கின காசையும் திருப்பியே கொடுத்துட்டான், நீ வச்சுக்க போகணும், உனக்கு ஜோசியம் கிளி சொல்லாத.
அழுது கொண்டே ஆலயத்துக்கு வந்தார் அடுத்த வாரம். ஏன்னா கிளி ஜோசியன் சொல்லும் நினைச்சா, கிளி ஜோசியன் சொல்லல. வட இந்தியாவில் ஒரு சாட்சியை கூட உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்மாற்றத்தில் போயிட்டான், செயின் ஸ்மோக்கர். அவன் காலுக்கு மேல காலை போட்டு ரயில்வே ட்ரெயின் வர தாமதிச்சதுனால அவன் ஊதிட்டே இருக்கிறான். பக்கத்துல வட இந்தியா தேசத்திலே ஊழியம் செய்யும்படியா ஒரு மிஷினரி உட்கார்ந்து இருக்கிறார். இந்த புகை ஃபுல்லா மூஞ்சில அடிக்குது, ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. இவரே மறுபடியும் மனசு குத்தப்பட்டு கேட்டாராம், நீங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்டான். ரெண்டாவது கேட்கிறாரா, நீ ஊழியக்காரனான்னு கேட்கிறாராம். அப்புறம்தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அழுது ஒப்பு கொடுத்தார். அங்கேயே முட்டி போட்டாராம். அவர் ஜெபம் பண்ணாராம், தேவனுடைய பிள்ளையே, ஓ உன்னை தேடி வந்த ஆண்டவர் ஒருவர் உனக்கு உண்டு. நீ வேண்டான்னு போயிட்ட, சரி விட்டுற வேண்டிதானே. வேண்டான்னு போயிட்டான், விட்டுற வேண்டிதானே. நம்மளுடைய ஃபார்முலா தான். ஆனா இயேசு தேவன் அப்படி இல்லை. கீழ்ச்சட்டுல தூங்கிட்டு இருந்தான். சரி அவன் நினைவை தர்ச்சிக்கு போனா போட்டும், வேற ஒருத்தனை ஆண்டவர் அழைச்சி, என தீர்க்கதரிசிக்கா குறைவு அந்த நாட்கள்ல, ஒருத்தனை நினைவுக்கு அனுப்பி இருக்கலாம். கோயிலே படுத்திருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்தா அவன் மறுபடியும் போய் உள்ள படுத்துக்கிட்டான். ஆண்டவருடைய அன்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐயா. நீ எத்தனை முறை ஆண்டவரை விட்டு போயிருக்கிறாய், எத்தனை முறை ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாய், எத்தனை முறை வந்த இடத்திற்கே போய்விடலாம் என்று பேசியிருக்கிறாய். ஆனாலும் அவருடைய அன்பு உன்னை நெருக்கி 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 ஏவுகிறதையா. இதுதான் ஐயா தேவனுடைய மகா பெரிய அன்பு. தொடுகை என்றால் பலவிதமான தொடுகை இருக்கிறது. நாம் தொடும்போது அருமையான பலவிதமான தொடுகை இருக்கிறது. ஏனென்றால் அந்த கூட்டத்திலே எல்லாரும் இயேசுவை தொட்டு கொண்டுதான் இருந்தார்கள். பேதுரு சொல்லுகிறான், இந்த கூட்டத்திலே எல்லாரும் தொட்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஒருவர் தொட்டிருக்கிறார். ஆமென். மேன்மையான தொடுகை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். மகிமையான தொடுகை, விடுதலையை கொண்டு வருகிற தொடுகை, அற்புதங்களை கொண்டு வருகிற தொடுகை. ஏனென்றால் இந்த 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்ரீ இயேசுவை தொட்ட தொடுகை மகிமையானது, விடுதலையை கொண்டு வந்தது, சுகத்தை கொண்டு வந்தது, அற்புதத்தை கொண்டு வந்தது, அவளுக்கு விடுதலையை கொண்டு வந்தது. நீங்கள் இந்த 10வது மாதத்துல ஆண்டவரை இந்த இடத்துல தொட்டு விட்டுதான் போக வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அன்றைக்கு எழுத்தின்படியா இயேசு இருந்தார், அந்த நெருக்கத்திலே போய் அந்த பெண் தொட்டாள். இன்றைக்கு இயேசுவை நான் எப்படி தொடுவது, இயேசுவை நான் எப்படி தொடுவது? அதை குறித்து தான் ஒரு 4 காரியங்கள், அவளுடைய தொடுகை பற்றிய ஒரு 4 காரியங்களை, இயேசுவை ஒரு மனிதன் எப்படி தொட முடியும். அருமையான முதலாவது தொடுகை, அவளுடைய தொடுகையை நான் விவரித்து உங்களோடு கூட பேசுகிறேன். முதலாவது தொடுகை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நீங்கள் எப்படி தொட முடியும் என்றால் விசுவாசத்திலே தொட முடியும். இந்த விசுவாசத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய வல்லமை என்னவென்றால், அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தெய்வத்தை தொடுகிற ஒரு வல்லமை இந்த விசுவாசத்துக்கு இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆபிரகாமுக்கு போற வழி தெரியாது. ஆண்டவர் எங்கே போக வேண்டும் என்று இடத்தை குறிப்பிடவில்லை, எவ்வளவு தூரம் என்றும் சொல்லவில்லை. ஆனால் ஆபிரகாமின் விசுவாச பிரயாணம், அவன் போக 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 அருமையான வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் விசுவாசத்திலே பலன் அடைந்தான் என்று சொல்லுகிறது. அவன் விசுவாசத்திலே கட்டப்பட்டான் என்று சொல்லுகிறது. அவன் விசுவாசம் ஜீவன் உள்ளதா இருந்தது. செத்து போன கர்ப்பத்திலும் ஆண்டவர் குழந்தையை வைக்க முடியும் என்பதின் பட்ட விசுவாசம் அவனை
அவனுக்குள்ளே ஆழமாயிருந்தது. அருமையான அவன் பிள்ளையை பலி செலுத்த கொண்டு போகிற அந்த இடத்திலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளே ஆழமாயிருந்தது. தோல்வியின் மத்தியிலே வந்திருக்கலாம், பணங்களை இழந்திருக்கலாம், வேலைகளிலே நஷ்டம் உண்டாயிருக்கலாம், அருமையான தனிப்பட்ட வாழ்க்கையிலே எடுத்த எல்லா காரியங்களிலும் தோல்விக்கு மேல தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில உனக்கு ஜெயத்தின் வழியை காண்பிக்கிறேன். இயேசுவின் மேல உனக்கு விசுவாசம் இருக்குமே ஆனால் தோல்வி ஜெயமாய் மாறும். ஆமென். ஹalleluya. இன்னும் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 100க்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஐயா, இவன் சாதாரண ஆள் இல்லையா? 100க்கு அதிபதியா? இவனுடைய ஏராளமான வேலைக்காரர்கள் வேலை செய்கிறார்கள். இவன் ஒரு பெரிய செல்வந்தன். ஒருவரை அழைத்து இயேசுவை கூட்டிக் கொண்டு வர சொல்லலாம். ஆனால் இயேசு இருக்கிற இடத்துக்கு போய் என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறானப்பா ஆண்டு சொல்லுறா, நான் வர்றவன் சொல்றார். இல்லையா, நீர் என் வீட்டுக்கு வர நான் எவ்வளவு வேணும் பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லப்பா சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவன் இஸ்ரவேல் அல்ல, அவன் தேவ ஜனத்தை சார்ந்தவன் அல்ல, அவன் புறஜாதியா இருக்கிற மனுஷன். ஆனாலும் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளேயும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இஸ்ரவேலுக்குள்ளேயும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை. மருத்துவர் சொல்லிட்டாரு, ஒண்ணும் செய்ய முடியாது, இனி ஒண்ணும் செய்ய முடியாது, எல்லாம் நாங்க எல்லா டெஸ்டும் பார்த்துட்டோம், இந்த வியாதி ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. மருத்துவரிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. கட்டி மறைஞ்சு போகும் ஐயா, ஆமென். வியாதி மறைஞ்சு போகும். ஹல்லேலூயா. அதான் நான் இயேசு வைத்தியர்னு பாடுறேன். இயேசுவே ஆண்டவர் மரணத்தின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவும் நல்ல கைத்தட்டி பாடுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வைத்தியர், மரணத்தின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே. சில சமயங்களிலே அற்புதங்கள் நடக்கிறது ஆச்சரியமா இருக்கும். இந்த குழந்தை பிழைக்குமா? ஒருத்தர் என்கிட்ட சொன்ன நேரம் ஐசியூல சொன்னாங்க, என்ன ஒரே வாரத்தில் செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த கால் எல்லாமே பிளாக் ஆயிட்டே இருக்குது, பாதி ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவங்க பாடி எடுத்துட்டு போறதுக்கு தான் மனைவி எல்லாம் இருந்தாங்க. இந்த ஜிக்மர் மருத்துவமனையில தான் அவங்க சொல்றாங்க, ஒரு வாரம் டைம் எல்லாம் நிறைய பேர் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. 1 வாரம் 2 வாரம் 20 நாள். ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட். அந்த பையன் பாத்தீங்கன்னா சாக்லேட் கொடுத்தான், ஒரு கேக் மாதிரி ஒன்று கொடுத்தான். அவன் பிளட் கேன்சர்னாலே பாதிக்கப்பட்டவன். மேல அந்த வாரம் இருக்குது. அவங்களையும் மருத்துவர் சொன்னார், நீ என்ன அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட கொடுத்துருங்க, எல்லாம் சாப்பிட்டோம், அவன் சாகதானே போறான், அவன் இருக்கிற அந்த கொஞ்ச நாள்ல நல்லா சாப்பிட்டுட்டான், அவன் என்னென்ன கேட்கிறானோ வாங்கி கொடுத்துருங்கட்டான். அவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறான். காலேஜில் படிக்கிறான். இப்ப வேலைக்கு ஜாயின் பண்ணா கல்யாணம் ஆனாலும் ஆயிருக்கும். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் ஐயா. ஒன்றே உன் தொடுகைதான் அதிலே முக்கியமான இடத்தை வகிக்கிறது.
உன் தொடுகைதான் தேவனுடைய வல்லமையை கொண்டு வருகிற அருமையான முக்கியமான இடம். நீ ஆண்டவரை தொடுகிற விதமாய் நீ தொட்டு விட்டால், நீ விசுவாசிக்கிற விதமாய் அவரை விசுவாசித்து விட்டால், தேவனுடைய வல்லமை இறங்கும் இறங்கும் இறங்கும். இல்லைன்னா ஒண்ணு நடக்காது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்பிராயீமின் தலை சமாரியா, நீங்கள் விசுவாசிக்காமல் போனால், நீங்கள் விசுவாசியாவிட்டால், நீங்கள் விசுவாசியாது விட்டால் நிலை பெற மாட்டீர்கள். ஐயா ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில எப்படி ஐயா நாங்க விசுவாசிக்க முடியும்? இந்த சூழ்நிலையில எப்படி விசுவாசிக்க முடியும்? அவள் வியாதியிலே மரண தருவாயில் இருக்கிறாள். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 12 வருஷம். அவள் முதலாவது ஆண்டவரை விரலினாலே அவருடைய வஸ்திரத்தை தொடுவதற்கு முன்பதாக விசுவாசத்திலே அவரை தொட்டு விட்டாள். அல்லேலூயா. இது கொஞ்சம் நீங்க ஆச்சரியமான வார்த்தை தான். ஏனென்றால் ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை, என்னை தொட்டதினாலே நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லவில்லை. நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாம், கீழே வாசிக்கலாம். அவர் அவளை பார்த்து, அவரை பார்த்து, மகளே திடன்கொள், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். மனுஷன் சொல்லுவான், இயேசுனார் நம்பி என்ன நடக்க போகுது? நீ இருந்த நிலையை காட்டிலும் மோசமா தான் இருக்கிற, வேலை போச்சு, எல்லாம் போச்சு, வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டு இருக்கிற, சர்ச்சின்னு போற, ஆலயம் போற, ஜபம் போற, என்ன நடக்குது? அது ஒரு பக்கம். பிசாசு சொல்றான் ஒண்ணும் நடக்காது, இயேசுவால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றான். ஆனா ஆவியானவர் மாத்திரம் சொல்லுவாரு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் உன்னை விடுதலையாக்குவேன், உனக்கு நன்மை செய்வேன். சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, அலேலியால போயிட்டாளாம், ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட பிரச்சனை, அவ படுற பாட பாருங்க. ஐயா அல்லேலூயா, உன்னை உயர்த்தும் ஐயா, உன்னை கனப்படுத்தும் ஐயா, உன்னை மேன்மைப்படுத்தும் ஐயா, உன்னை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இது கைவிடாது. ஆமென். விசுவாசத்திலே நீங்கள் ஆண்டவரை தொடலாம். மகா பெரிய தெய்வம், அருமையான சிருஷ்டிப்பின் தெய்வம், அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர். அவரை விசுவாசத்திலே தொடலாம். நான் உங்களுக்கு இது ஒண்ணு போட்டு கொடுக்கலாம்னு நினைச்சேன். சாகிபாபா அவருடைய ட்ரஸ்டுடைய தலைவரா இருக்கிறவர் இயேசு பற்றி பேசுறார். நீ எத்தனை பேர் அதை கேட்டீங்க? கை வைத்துங்க பாப்போம். அந்த சிடி யாரா பாத்தீங்களா? அவர் பேசுறாரு, இயேசு அற்புதம் செய்கிறத பற்றி பேசுறாரு. கொண்ட கிண்டெல்லாம் வச்சுக்கிறாரு, பூநூல்லாம் போட்டுக்கிறாரு, கோமணம் எல்லாம் பாய்ச்சிருக்காரு. ஏன்னா அவங்க அப்படித்தானே, பிராமின்ஸ் அப்படித்தானே இருப்பாங்க. அவர் இருக்கிற அந்த மேடையெல்லாம் காலெல்லாம் போட்டு உட்கார்ந்து பிரச்சாரம் பண்றாரு. அவர் சொல்றாரு, இயேசு ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்திருக்காரு. நான் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க நினைச்சேன், இல்லைன்னா இந்த வாரம் போட்டிருப்பாரு. நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்திலே நீங்கள் அவரை தொடலாம். ஆமென். தேவனை தொட முடியுமாயா? தேவனை பார்க்க முடியுமாயா? தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியுமாயா? முடியுமையா. அவரை விசுவாசித்தால் நீங்கள் அவரை சத்தத்தை கேட்கலாம், அவர் பிரசன்னத்தை உணரலாம், அவருடைய மகிமையை காணலாம், அவருடைய வல்லமையை நீங்கள் பார்க்கலாம். சாபங்கள் உடைக்கப்படும், வியாதிகள் சுகமாகும், அற்புதங்கள் நடக்கும். படபடப்பா இருந்தா ஒண்ணும் நடக்காது. நான் ஹோம்ல இருப்போம். ஹோம்ல பசங்க எல்லாம் ஜெபம் பண்ணாம சாப்பிடக்கூடாது. இந்த கூட்டு பொரியல் இருக்கிற நேரம் பசங்க பிளேட்டை ஒன்னும் டச் பண்ணவே மாட்டாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. கறி முட்டை இருக்கிற நேரத்துல 2 கையும் பிளேட்ல தான் வச்சிருப்பானுங்க. ஜெபமும் இருக்கும், திடீர்னு கண்ணை பார்த்துரும், ஏன்னா முட்டை காணாம போயிடும். அந்த பசங்க அதுல ரொம்ப கவனமா இருப்பான். சிலவன் என்ன பண்ணுவான்னா, முட்டையை கைக்குள்ளே தூக்கி, என்னத்துக்கு பிளேட்டை மூடுவான்னு சொல்லி கைக்குள்ளே தூக்கி மூடி வச்சுக்கிடுவாங்க. என்ன ஜெபம் பண்ணி முடிச்சவன முட்டை காணாது, கறி துண்டு காணாது. இந்த மாதிரி ஜெபம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த பிள்ளைக்கு பிஸ்கட் கொடுப்பாங்க. சாப்பிட்டு அது சிரிக்கு, இது சிரிக்கு. சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்தது என்னன்னா கிச்சன். திடீர்னு எழுதி போவாங்க. ஜெபம் தான் இருக்கும், கேஸ் மூடி இருக்குமா இல்லையான்னு இது நீ ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னால தெரியும். பேர் என்ன தெரியுமா? உபவாச ஜெபமா. அந்த அம்மா உபவாசத்துக்கு ஜெபம் பண்றாங்களாம். உங்க உபவாச ஜெபம் எப்படியா இருக்குது? நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? உங்க வீட்டுல எப்படி ஜெபம் பண்றீங்க? சில வீட்டுல ஜெபம் நடக்குற சண்டே நடந்துரும், அது வேற இருக்கு. அதெல்லாம் அந்த பாட்டுக்கு நான் போல. ஆனா அவங்களுடைய நினைவுகள், நீங்கள் தொடுகிற தொடுகை அருமையான பல நினைவுகள். இப்ப இங்கதான் உட்கார்ந்து இருப்பீங்க, வேற எங்கேயோ ஞாபகம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் சொன்னாங்க, நான் சர்ச்சில் 1 மணிக்கு பார்த்துறேன்னு வாட்சை பார்த்துட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல, செல்லு யாரும் இங்க ஆன் பண்ணல. செல் ஆன் பண்ணவோ செல் மெசேஜ் யாரா கேட்குறீங்களா? நீங்க யாரும் கேட்கல, நீங்களாம் ரொம்ப நல்ல ஆளுங்க. தொடுகை, உங்கள் தொடுகை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை நீங்கள் என்ன சொன்னாலும் ஜனங்க கேட்பாங்களே. என்ன நீங்க சொல்லுங்க, உங்க பிரச்சனை தீரணும்னா இந்த வேப்ப மரத்தை 50 சுத்து டெய்லி 5 மாசம் சுத்தினாலும் 5 மாசம் சுத்த ரெடி. பால் கொண்டு ஊத்தணும், ஒவ்வொரு நாளும் 1/2 லிட்டர் பால். பிள்ளைக்கு பால் கொடுக்குறீங்களோ இல்லையோ, அந்த 1/2 லிட்டர் பால் அங்க ஊத்திடுவாங்க. இங்க இருந்து மலைக்கு போகணும், 40 நாள் சாப்பிடாம போகணும், ரெடி. இங்க இருந்து மெக்காவுக்கு போகணும், ரெடி. இங்க இருந்து வேளாங்கண்ணிக்கு போகணும், மொட்டை போட ரெடி. எத்தனை மொட்டை போடுறாரு? போடுறோம். செருப்பு இல்லாம நடந்து போகணும், ரெடி. எல்லாத்துக்கும் ரெடி. நம்ம ரொம்ப லகுவா ஆண்டவரை தொடரலான்னு சொல்றோம், ஜனங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறாங்கயா. ஜோசியக்காரன் போய் நிக்கிறாங்க. 40 நாளில் உங்கள் பிரச்சனை தீர்வாகும் போர்டு போட்டிருக்கிறாங்க. நான் போய் பார்த்தேன். அது நம்ம ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிற வக்கீல்கிட்ட போட்டுருந்தாங்க. நான் சொன்னேன், சார் நிறைய கேஸ் வரும் போல தெரியுது, இவன் எப்ப பெட்டியை கட்டுவான்னு தெரியல. அவர் சொல்றாரு 40 நாள்ல பிரச்சனை தீர்ன்னு போட்டிருக்கு. அவர் சிரிக்கிறாரு. உங்களுக்கு கேஸ் நிறைய வரப்போகுது, இவன் மேல நீங்க தான் கேஸ் போடுறீங்கன்னா பக்கத்தில் நீங்க தான் இருக்கிறீங்க, சாட்சி நீங்க தான், கேஸ் நீங்க தான். அவன் 35வது நாளில் எல்லா பெட்டியும் கிட்டியெல்லாம் கலட்டிட்டு போயிட்டான். நிறைய அட்வான்ஸ் கொடுத்துக்கிறான். அதுக்கு மேல பாண்டிச்சேரியில கலெக்ஷன் பண்ணிட்டான். ஏன்னா பிரச்சனை தீரணும்னா பிரச்சனைக்கு தகுந்த காசு 5001. அது என்னன்னு தெரியல எனக்கு, அந்த ஒண்ணுமே புரியல. 5001, 1002, இடையில சில்லற காசு வரும். இதுதான் மக்கள் ஏமாந்து போயிறாங்க. என்ன வேணாலும் கொடுக்குறான். 10 கோழி கொண்டு வாயா, கொண்டு வரும். ஏன்னா நான் மந்திரவாதிக்கு தகுதி எழுதியிருக்கிறேன். அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ஒரு ஆடு கொண்டு வா, 4 கோழி கொண்டு வா, 15 முட்டை, 1 டஜன் முட்டை கொண்டு வா, அது நாட்டு முட்டையா கொண்டு வா. நீ வர்றது யாரும் கொண்டு வர்றது யாரும் பார்க்க கூடாது, அதை பையில மறைச்சு கொண்டு வரணும். அப்படிலாம் கொண்டு வருவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா வெளியில உள்ள இவரை ஏதாவது சொல்லிடுவான்னு சொல்லி எல்லாம் மறைச்சு கொண்டு வா. அது ராத்திரி 12 மணிக்கு கொண்டு வா. ராத்திரி 12 மணிக்கு அவர் உட்கார்ந்து இருந்து அந்த தீயை போட்டு ஓதிட்டு இருப்பார். அவர் சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அவன் உட்காருவான் பாருங்க, வேர்த்து கொட்டும், நடுங்கி உட்கார்ந்து இருப்பான். இங்க எப்படின்னா காலுக்கு மேல காலை போட்டுட்டு ஃபேன்ல உட்கார்ந்து இப்படி கேட்கிறான். ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? நிறைய பேர் தேவனை தொடுகிற தொடுகை பலன் உள்ளதோ இல்லை, ஜீவன் உள்ளதோ இல்லை, வல்லமையை கொண்டு வருகிறதோ இல்லை. பாஸ்ட் ஜோமன் நினைக்கிறார். அதனால நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, இயேசு அழைக்கிறார், அவங்க சுத்தி ஆபீஸ் வச்சுக்கிறாங்க. இயேசு விடுவிக்கிறார், சுத்தி ஆபீஸ் வச்சுக்கிறாங்க. இயேசு போகிறார், அதுக்கும் சுத்தி ஆபீஸ் வச்சுக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஆபீஸ் கொஞ்சம் கம்மி. நீங்க திருநெல்வேலி மாவட்டம், மதுரை, இவங்க நான் அந்த ஜிக்மர் கிட்ட உள்ள போறேன். அந்த அம்மா, பாஸ்டர் உங்களுக்கு இயேசு அழைக்கிறார் நம்பர் தெரியுமான்னு சொன்னா. எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நீங்க பாஸ்டர் இருந்து கூட உங்களுக்கு தெரியாதுன்னு கேட்கறாங்க என்கிட்ட. நான் அடிச்சாதானே தெரியும், நீங்க அப்ப ஜெபமே பண்ணது இல்லையா அங்கன்னு கேட்கறாங்க. எப்படி இருக்கு பாருங்க கேள்வி. சிரிக்க தான் செய்யணும், ஒன்னும் சொல்லவும் முடியல. அவங்கள பார்த்து தெரிஞ்சவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க. ஏன்னா இவன் சோம்பேறி. யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி இவனுக்கு அற்புதம் நடக்கணும். அவங்களுக்கு அற்புதம் நடக்கல, இவங்களுக்கு எப்படி அற்புதம் நடக்கும்? என்ன பாஸ்டர் இப்படி பேசுறீங்க கேட்கலாம்.
நான் இயேசு அழைக்கிறார் செய்தி கேட்டு போனேன். அந்த அம்மாட்ட போனேன், சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க ஜெபத்துல உட்கார்ந்து இருக்காங்க, 24 hours பிரேயர்ல போன் எடுத்து கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? அதை ஏன் கேட்குறீங்க பாஸ், அவன் விட்டுட்டு போயிட்டான் பாஸ், என்ன வாழ்க்கை நொந்து போய் இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேங்கிறான். அவங்க சொன்னதை சொல்றேன், அவங்களுக்கு நொந்து போய். அவங்க சொன்னாங்க, எனக்காக உங்க ஜபத்துல கொஞ்சம் பண்ணிக்கிடுங்க, பிள்ளை ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், எல்லாம் தனித்தனியா இருக்கிறவங்க ஜபம் பண்ணிக்கிடுங்க. ஆனா அவங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சரி, இளம் பங்காளர் திட்டத்தை சேர்றதுக்கு ஆளுங்க அடிச்சு முடிச்சு கீவுல நிக்கிறாங்க. டோக்கன் வாங்கிட்டீங்கன்னு கேட்கிறாங்க. என்னெல்லாமோ திட்டம் வச்சிருக்காங்க, போட்டோ ஃபைல் திட்டம், அந்த திட்டம் இந்த. ஆனா அவங்களுக்கு தெரியும் ஒண்ணு, நம்ம நாட்டு ஜனங்களை ஏமாத்த முடியும். இதே வெள்ளைக்காரங்க போய் அமெரிக்கால போய் நீங்க போட்டோ ஃபைல் திட்டம் வைங்க, இல்ல அங்க போய் ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்க இளம் பங்காளர் திட்டம் வைங்க, இல்ல அங்க போய் ஜெப கோபுரம் போனாங்க, ஒருத்தருமே வரமாட்டான் ஜெபம் பண்ண. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் தொடுகை வல்லமையை ஏன் இத்தனை வருஷமாய் கொண்டு வரவில்லை? இத்தனை வருஷமாய் ஏன் தேவனுடைய வருகை அருமையான தாமதிக்கிறது? ஏன் ஆண்டவர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை இன்னும் ஏன் செய்ய முடியவில்லை என்றால், உன் தொடுகை பலனில்லாத தொடுகை. ஆமென். இவளுடைய தொடுகையில் இருக்கிற முதல் மேன்மை என்னவென்றால், அவள் விசுவாசத்தில் ஆண்டவரை தொட்டாள். இரண்டாவது இவள் தொடுகை என்னவென்றால், அருமையான நெருக்கத்தின் மத்தியிலே இயேசுவை தொடுகிற தொடுகை. இரண்டாவது இந்த தொடுகையை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்ரீயினுடைய தொடுகையை நான் அடையாளம் காட்டுகிறேன். Glory to God. அவள் நெருக்கத்தின் மத்தியிலே 40 அருமையான அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தா, அவள் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். திரளான ஜனங்கள் நெருக்கினாங்க. இவ எப்படி நடந்து போயிருப்பா என்று நினைக்கிறீங்க? கூனி குறுகி 12 வருஷமாய் பெருமழைப்பா, கொஞ்சம் தள்ளுங்கப்பா, இயேசுவை பார்க்க. போமா போமா போமா. ஏன்னா சீஷர்கள், அருமையான ஒருத்தன் குருடன் சத்தம் போடும்போது வாயவை போத்துறான், சத்தம் போடாத. அவன் சொல்றான், நசரேனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொன்னோன். அவன் தொடுகை அவனை சுகமாக்கிற்று. நெருக்கம் இருக்குன்னு. ஆண்டவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் உங்களோடு கூட மாம்சம் போராடும், பிசாசு போராடும், வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் போராடும். ஜீவ பாதைக்கு செல்கிறது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஆகவே நெருக்கத்தின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தரை தொடுகிற தொடுகை வல்லமையை கொண்டு வரும். ஆமென். வல்லமையை கொண்டு வரும். திரளான ஜனங்கள். Praise the Lord. ஆமென். ஆண்டவரை பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது இன்னும் அதிகமா நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். உங்கள் ஆராதனையை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் ஜெபத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய எல்லா ஆவிக்குரிய பகுதிகளையும் பலனடையும்படியாய் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவு நெருக்கம். சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே, அவனுக்காக ஜெபம் பண்ண, அவன் பாடு பெரும்பாடு. அவன் சொல்றான், சிநேகிதனுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபம் பண்ண முடியுமாயா பாடுகள் மத்தியில்? யோபை போல பாடுகள். நீங்கள் ஆதியாம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரை வாசிச்சு பாருங்க. அவனை போல பாடுகளுக்குள்ளே நடந்து போனவன் ஒருவனும் இல்லை. அவனுக்கு பரிசுத்தாவி பற்றி தெரியாது, இயேசுவை பற்றி தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானுடைய கிரியைகள் ஒன்றும் தெரியாது. அவன் ஆசாரியனும் அல்ல, தேவனோடு கூட நடக்க அவன் ஆசாரியனும் அல்ல, ஒரு சாதாரணமான குடிமகன். ஆனால் அவன் பாடுகளின் மத்தியிலையும் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், நான் கடைசி நாளில் அவரை பார்ப்பேன். பூமியின் யாத்திரை அவ்வளவு சுலபமானதல்ல. நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்தால் நம்மை சார்ந்தவர்கள் வேதனையில் இருக்கும்போது நமக்கு வேதனை உண்டாகும்.
நம்மை கர்த்தர் விடுதலையாக்கினாலும் நம்மை சார்ந்தவர்கள் கட்டப்பட்டிருக்கும் போது நமக்கு வேதனை உண்டாகும். ஆமென். பூமியின் யாத்திரை நீங்கள் நினைக்கிறது போல எப்பொழுதும் சமமாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அருமையான கரடு முரடான பாதைகளை கூட கடந்து போக வேண்டியதிருக்கும். ஆனால் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன், அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தரை சேவிப்பேன். ஹல்லேலூயா. 7 மடங்கு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீ உண்டு பண்ணின பொற்சலையை, நீ உண்டு பண்ணின சிலையை நாங்கள் வழிபடுவதே இல்லை. பாடுகளிலே, நெருக்கங்களிலே, போராட்டங்களிலே நீங்கள் ஆண்டவரை தேடுகிற சபையில இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பாடுகளிலே, நெருக்கங்களிலே, போராட்டங்களிலே கூற்றோடுல இருந்து நடந்து ஜெபத்துக்கு வந்ததை கேள்விப்பட்டேன். பக்கத்தில் இருக்கிறவங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூற்றோடுல இருந்து நடந்து ஜெபத்துக்கு வர்றாங்க. ராஜா நகர்ல இருந்து நடந்து வர்றாங்க. பைசா இல்லாம, பஸ் விடாம, காசு இல்லாம வர்றாங்க. 1ஆம் தேதி மழையில வந்தாங்கயா. மழை பெய்தியா, யார் வருவாங்க? கொஞ்சம் ஏசி ரூம்ல படுத்திருந்து, மழையில படுத்திருந்து அந்த ஏசி காற்று மேல வீசும்போது எழும்பணும்னு எண்ணமே வராது. ஏன்னா அவ்வளவு சுகமா இருக்கும். மழையில நனையணுமா, மனசு சொல்லும். இப்ப மழை இல்ல, போகும்போது வரும்போது மழை வந்துட்டுனா வாக்குத்தத்தம் தானே, அந்த டிவியில காட்டுக்கலாம். இப்பதான் நெட்னு ஒரு ஆராதனை எல்லாம் ஸ்டைலா சொல்றாங்க. நாங்க நெட்டிலே ஊழியம் செய்கிறோம், நெட்டிலே நாங்கள் செய்தி கேட்கிறோம், நெட்டிலே எல்லாம் செய்றீங்க. நீங்க சிக்கி இருக்கிறதே நெட்ல தான் சிக்கி இருக்கிறீங்க. பிசாசு இந்த நெட்டை உண்டு பண்ணவங்க எதுக்காக உண்டு பண்ணிக்கிறாங்க தெரியுமா? சிக்கிறதுக்குன்னே உண்டு பண்ணிக்கிறாங்க வாலிபர்களை. அது உங்களுக்கு தெரியுமா? நான் தெரியாது. லட்ச ஜனங்களை சத்துருவாய பிசாசு வாலிபர்களை இந்த நெட்டிலே சிக்க வைத்து ஜீவனுக்கு போக முடியாதபடி அவர்களை வலையிலே சிக்க வைத்திருக்கிறோம். இப்ப விசுவாசிகள் சிக்கி இருக்கிறாங்க. என்னதான் நீங்க பிரசங்கம் கேட்டாலும் அடுத்த பட்டனை தட்டாமலா இருப்பீங்க. கொஞ்சம் மேலையும் தட்டி பார்க்க தான் செய்வீங்க, கீழையும் தட்டி பார்க்க தான் செய்வீங்க. இல்லங்க, நாங்க பட்டனை ஒழுங்கா தான் தட்டுவோம்னு சொல்ற யாராவது இருக்கிறீங்களா விசுவாசிங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப விடுதலை பெற்று தான் போவீங்க. பட்டனை மேலையும் கீழையும் தான் தட்டினீங்க. இங்க எல்லாம் கொஞ்சம் சிரிக்கவும் செய்யறாங்க, இங்க எல்லாம் அமைதியாவும் இருக்கிறாங்க. எல்லாம் பட்டன் தட்டுற ஆட்கள் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் பட்டனை தட்டிட்டே இருக்கிற ஆளுங்க தான். தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை தொடாவிட்டால் இந்த பூமிக்குரிய யாத்திரையிலே சத்துருவின் வலையிலே நீ சிக்கிக் கொள்வாய். எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல சத்துரு சுற்றி திரிகிறான். ஒரு காரிருள் முழு பூமியையும் மூடிக்கொண்டே வருகிறது. முழு பூமியை வியாதி இப்ப யாரு பிடிச்சி? அமெரிக்கா ஜனாதிபதி பிடிச்சிருக்கு. உள்ள உட்கார்ந்து இருக்கிறார். எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள், 40 நாள் என்னதான் இருக்குது. உள்ள உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு இன்னும் நிறைய வியாதி இருக்குதான், வெளியே விட மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். எத்தனை கோடிக்கும் மருந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் மருந்து இல்லைங்கிறாங்கயா, மாத்திரை இல்லைங்கிறாங்க, ஊசி கண்டுபிடிக்கப்படலைங்கிறாங்க. ஓ தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமியில நீ தப்பிக் கொள்ள வேண்டும் என்றால் மரண பயத்திற்கும் மரணத்தின் கொள்ள வியாதிகளுக்கும் நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உன் தொடுகை பலன் உள்ளதோ இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் மாறி மாறி வந்தாலும் சரி, ஆண்டவரை விடாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை விட்டாலும் ஆண்டவரை மாத்திரம், ஏசப்பாவை விடவே விடாதீங்க. ஒண்ணு நம்ம ஜீவன் போகணும், அவரோடு கூட போகணும். ஹல்லேலூயா.
நீ இயேசுவை மாத்திரம் விட்டுறாதீங்க. இதுக்காக நீ இவரை எங்கேயும் வித்து விடாதீங்க, இவரை எங்கேயும் அட வச்சிடாதீங்க, இவரை நீங்க தள்ளிடாதீங்க, இவரை நீங்க விட்டு வேற இடத்துக்கு போயிடாதீங்க. எல்லாம் நன்மை வருகிறது போல இருக்கும். சோதம் குமாரா பட்டணத்துல ஆசீர்வாதம் வருகிறது போல இருந்தது. கொஞ்ச நாள் நல்ல சாப்பாடு, கொஞ்ச நாள் நல்ல வீட்டுல எந்த குறையும் இல்லை. ஆபிரகாமை விட்டு விட்டதுனால அவன் சுகமாக தான் இருந்தான். சோதம் குமாரா பட்டணத்துல ஒரு நாள் காலையில பட்டணத்தை அழிக்கும்படியாய் தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறான். தண்ணி வந்து அழிச்சா கூட பரவாயில்ல, அக்னியிலே அழிக்கும்படியாய், சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கும்படியாய் கர்த்தருடைய தூதர்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவனை கரத்தை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். அருமையான தேவனுடைய சூழ்நிலையை பாருங்கள். மனைவி உப்பு தூணாய் மாறினாள். பிள்ளைகள் அம்மோன் என்னும் சாப கோத்திரத்திற்கு தகப்பனாக இந்த லோத்து மாறினான். முற்றிலும் சாபம் அவனை மூடிக்கொண்டது. அருமையான இந்த உலகம் உன்னை ஆசை காட்டும், இந்த உலகம் உன்னை இழுக்கும், இந்த உலகம் உன்னை அருமையான கவர்ச்சியான ஒன்று, இந்த உலகம் உன்னை இழுக்கத்தக்க ஒன்று, இந்த உலகம் உன்னை படபடப்பாய் தோன்றும். ஆனால் உன்னை அது கைவிடும். அது உன்னை ஒரு நாள் கைவிடும். பாத்திரத்தில் படபடப்பாய் தோன்றும். அது விரியனை போல உன்னை தீண்டும். உலக மேன்மை எல்லாம் பளபளப்பா இருக்கும், நீங்க அதுல மயங்கிடக்கூடாது. உலகம் எல்லாம் ஆசை காட்டி மோசம் செய்யும் இந்த பாழுலகை நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம். இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். ஆசை காட்டி மோசம் செய்யும் இந்த பாழுலகை நம்ப வேண்டாம். உன்னை பெற்ற மாதா எங்கே, போஷித்த உன் தந்தை எங்கே? உன்னை பெற்ற மாதா எங்கே, போஷித்த உன் தந்தை எங்கே? போய்விட்டாரே, போய்விட்டாரே. நான் அதை பாட விரும்பல. அந்த பாட்டுல எங்க வரும்னா சுடுகாட்டுக்கு போய்விட்டாருன்னு வரும். தாத்தா எங்க இருக்கிறாரு? உங்க தாத்தா எங்க? உங்க பாட்டி எங்க? உங்க தாத்தா எங்க? தாத்தா பாட்டி எல்லாம் போயிட்டாங்கய்யா. ஆகவே இந்த கால வேளையில என்ன வந்தாலும் இயேசுவை நான் நம்புவேன். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. இந்த 12 வருஷமாய் அருமையான மரண அவசைப்பட்டு கொண்டிருக்கிற அவளுடைய தொடுகைக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது. அவளுடைய தொடுகை எப்படிப்பட்டது என்றால், பாடுகளின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே இயேசுவை அவள் தொட்டாள். ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும், இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ யாரோ, ஏசப்பா எனக்கு உதவி செய்யப்பான்னு சொன்னா சரி. இவன் கிறிஸ்தவன் கிடையாது, இவனுக்கு அற்புதம் செய்யக்கூடாது, இவன் முஸ்லீம், இவன் இந்து, இவன் அருமையான புத்த மதத்தை சார்ந்தவன், இவன் நாத்திக, அப்படியெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். நீ நல்லா புரிஞ்சிக்க. ஒருத்தன் வந்து ஏசப்பா எனக்கு உதவி செய்யினா அவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்வாரையா?
Hallelujah. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேர் praise the Lord. இப்படி மூன்றாவது இடத்துக்கு வந்துடுறேன். முதலாவது அவனுடைய தொடுகையில விசுவாசம் இருக்கிறது. விசுவாசத்தின் தொடுகைன்னு எழுதுங்க, அதான் நல்ல வார்த்தை. இரண்டாவது பாடுகளின் தொடுகை, அது ரொம்ப நல்ல வார்த்தை. மூன்றாவது ஜீவனுக்காக தொடுகிற தொடுகை, அது ரொம்ப பலனா இருக்கும். நீ செத்து போற ஸ்டேஜ்ல இருக்கிறவாவா, அவருடைய தொடுகை எவ்வளவு பலனா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. செத்து போற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தரை நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அந்த ஸ்டேஜை விட்டு வெளியே வந்தா கேட்க மாட்டாங்க. ஐசி வார்டுல போய் கடவுளே இல்ல நாத்திகன், நான் ஒருத்தங்க போய் ஜெபம் பண்ணேன், இயேசு ஏற்றுக்கொள்றியான்னு கேட்கிறேன். அவன் ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா இந்த ஓட்டை 1000க்கு ஒருத்தருக்கு தான் இருக்குமா. இந்த கால்ரா வார்டுல அவன் அட்மிஷன் பண்ணிக்கிறான், அந்த டாக்டர் வேற. நான் ஜெபம் பண்ண போனேன், ஏற்றுக்கொள்றேன். அவன் மனைவிக்கு ஒரு ஆசை, பின்மாற்றத்தில் போன ஆள், அவர் சாகுற ஸ்டேஜ்ல இருக்கிறார். நான் ஜெபம் பண்றேன். சாவு அந்த மார்ச்சரிலையும் போய் ஜெபம் பண்ணேன். கடைசி அந்த குழியிலையும் போய் அவங்க ஜெபம் பண்ண, இந்து கல்லறையில வச்சாங்க. பாச ஜெபம் பண்ணா ஏதாவது தகராறு ஆயிர போகுது நாங்க, ஆனா நீங்க வந்துட்டு மட்டும் போங்க. நாங்க போய் நின்றுட்டு வந்தேன். மரண தருவாயில தொடுகிற தொடுகை ஜீவன் உள்ளது, ரொம்ப பலன் உள்ளது. இந்த தண்ணியில குதிச்சுட்டு அவனை காப்பாத்த ஒருத்தன் இறங்கிட்டான்னு வச்சுங்க, அவனை கட்டி பிடிப்பான் பாரு ஒருத்தன், கைய நிமித்தவே முடியாது. எவ்வளவு பலம். ஏன்னா என்ன ஒரு ஆள் இப்படி கட்டி பிடிச்சிட்டான் காப்பாத்த போய். வெளியில இருக்கிற ஆள் தான் என்ன விடுதலை ஆக்கணும். ஏசுனார் ஊழியம் செய்யணும், இல்லை அப்பவே செத்து போயிருந்தா ஏசுனார் ஊழியம் செய்ய முடியுமா? நம்மள ஆண்டவர் தெரிஞ்சதுனால நான் இன்னைக்கு தண்ணியில இருந்து பாதுகாக்கப்பட்டேன். அவன் என்ன ரொம்ப இறுக்கி பிடிச்சான். நான் ரொம்ப நிசாரமா, இவன் என்ன சின்ன பையன், இவனை நம்ம தூக்கிடலாம்னு நினைச்சேன். அவன் என்ன உள்ள அமுக்க பார்த்தான். அந்த தொடுகை இருக்கிறது ரொம்ப பலன் உள்ளது. ஒருவேளை இவள் கீழே விழுந்திருக்கலாம், ஒருவேளை இவள் தள்ளப்பட்டிருக்கலாம். சரி, இங்க செத்தாலும் பரவாயில்ல, இயேசுவை தொட்டுதான் சாக வேண்டும். Hallelujah. எப்படியா நீ கர்த்தரை ஆராதிக்கிற? எப்படி ஆராதிக்கிறீர்கள்? இன்னைக்கு எல்லாரும் அந்த இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அந்த அம்மா பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது எந்த இடம்? மகாவீரம். அது மனசுலயே நிக்க மாட்டாங்க, என்னன்னு தெரியல. அங்கிருந்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறாங்க. யா, நீங்கள் தொடுகிற தொடுகை பல அற்புதங்களை இந்த நாளிலே கொண்டு வர போகிறது. Hallelujah. 10 வருஷமாய் பரிசுத்தாய் பெறலையா? 5 வருஷம் பரிசுத்தாவே பெறலையா? இன்னைக்கு நீங்க பெற போறீங்க. இன்னைக்கு நீங்க தொடும்போது ஆண்டுடைய வல்லமை உங்க மேல அளவில்லாதபடி ஊற்றும். Hallelujah. ஆமென். ஜீவன் போகிற நிலைமையில வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 26:9. நிறைய வசனங்களை நான் எடுக்கவில்லை. என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடு கூட வாரிக்கொள்ளாதேயும். சொல்ற ஆண்டவரே, என் ஜீவனை இரத்த பிரியனோடு கூட வாரிக்கொள்ளாதேயும். அடுத்தபடியாக சங்கீதம் 27:1 கூட வாசிக்கலாம். என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? என் ஜீவனின் பலனானவர். சாக மாட்டயா? நீயே சாகணும்னு சொன்னா கூட நீ சாக மாட்ட. போ, நீ சாவ நோக்கி ஓடினாலும் உனக்கு சாவு வராது. போ, செத்து போறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே நான் நல்லவனே அல்ல, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும், குகையிலிருந்து ஜெபம் பண்ணாலும், உபவாசம் ஜெபம் பண்ணாலும் நீ சாக போறதில்ல. உன் ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ண போகிற தேவன். சிலர் போகாதுங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஜீவனுக்காக தொடுகிற தொடுகை அவள் பெரும்பாடிலிருந்து சுகம் பெற்றது மாத்திரமல்ல, மகா பெரிய ரட்சிப்பை கண்டாள். ரட்சிப்பை கண்டது மாத்திரமல்ல, இயேசு அவளோடு கூட பேசினார். இயேசு அவளோடு கூட பேசினது மாத்திரமல்ல, இயேசுவை முகமுகமாய் அவள் பார்த்தாள். அல்லேலூயா. இயேசுவை பார்த்தது மாத்திரமல்ல, இந்த வேத புஸ்தகத்திலே அவள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் பெயர் அருமையான, அவள்
அவளுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 2000 வருஷமாய் அவள் இந்த வேத புஸ்தகத்திலே பேசுகிற ஜீவனுள்ள கல்லாக அவள் இருக்கிறாள். ஆமென். அடுத்த தொடுகை பேசி நான் முடிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் நிறைய காரியத்தை பொருளை மாத்திரம் உங்கள் மனசுல பதித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வசனங்களை அருமையான நீங்கள் வீட்டிலே போய் வாசிக்கலாம். பிரசங்கம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த செய்தியின் தலைப்பை மாத்திரம் எடுத்துக்கிடுங்க. கர்த்தர் கூட நிறைய வசனங்களோடு கூட பேசுவார். 4வது, அவளுடைய தொடுகை எப்படிப்பட்டது என்றால், அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள், அல்லது சரியான இடத்தை தொட்டாள். பேதுருவின் வஸ்திரத்தை தொட்டா விரட்டி விட்டுருப்பான், அல்லது யாக்கோபின் வஸ்திரத்தை தொட்டாலும் விரட்டி விட்டுருப்பான், தோமாவின் வஸ்திரத்தை தொட்டாலும் விரட்டி விட்டுருப்பான். அவையெல்லாம் தொட்டுக்கிட்டு தான் வரா, திட்டு வாங்கிட்டு தான் வரா. நீங்கள் சரியான இயேசுவை தான் தொட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் தொடுகிற இடம் ரொம்ப முக்கியம், தொடுகிற நபர் ரொம்ப முக்கியம், நீங்கள் யாரை தொடுகிறீர்கள் என்பது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் தொடுகிற இடம் ரொம்ப முக்கியம். என்னதா கண்மலையில அவங்க பெரிய பலத்த அற்புதங்கள் எல்லாம் செய்து, செங்கடல 2ஆ பளந்து, வானத்தின் மன்னாவை புசித்து, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தை எல்லாம் அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் தான் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. மோசே சீனாய் மலையிலே போய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். கீழே கன்றுக்குட்டியை ஒன்று பண்ணி அவங்க சொல்றாங்க, இவங்க தான் நம்மளை எகிப்திலிருந்து உண்டாக்கின தெய்வம், நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி நம்ம போவோங்கிறான். எவ்வளவு அற்புதம் செய்தும் ஆண்டவரை பார்க்க அவங்களுக்கு சரியான பார்வை இல்லை, சரியான அருமையான ஒரு சரியான தரிசனம் இல்லை, ஒரு சரியான தூர பார்வை இல்லை. ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் இருண்டு போய் கிடக்கிறது. எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் வசனத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லை, வசனத்தின் மேலே ஒரு தாகம் இல்லை, வசனத்தின் மேலே அருமையான ஒரு பிடிப்பில்லை. அப்படியே வசனத்தை வாசிச்சாலும் தங்களுக்கு ஏற்றபடி ஒரு 4-5 வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மந்திர புக்கு மாதிரி வச்சுக்கிட்டாங்க. பைபிள தலைமாட்டுக்கு வேற தலைவாணியா வச்சிருக்கிறாங்க. பேய் கட்ட சொப்பனை வரக்கூடாது, நெஞ்சில வேற வச்சுக்கிட்டு பெல்ட் போட்டு அதை வேற கட்டி வச்சுக்கிறாங்க, கீழே சாயும் போது விழுந்துடக்கூடாது. இப்படிலாம் ஆளுங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைய வசனத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லை. பேய் வரக்கூடாதான், வாலையை கட்டி வச்சுக்கிறாங்க வீட்டுக்குள்ள, சுத்தி சுத்தி வசனத்தை பார்த்து பேய் வரக்கூடாதுன்னா. உனக்குள்ள வசனம் வரல இல்லைன்னா பேய் ஜம்முன்னு உள்ள வரும். பேய் அங்க எழுதி போடுங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உள்ள வரும். ஏன்னா வசனம் இல்லாத ஒரு ஆள் உள்ள படுத்து கிடக்குது. ஆனா வசனத்தெல்லாம் அங்கங்க போர்டு அங்கங்க பெருசு பெருசா தொங்குது. சிலுவை வேற வச்சிருக்கு, வீட்டுல கட்டும் போது ஒரு சிலுவை வச்சு கட்டி இருக்குது. அதுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு பிரச்சனையே நீதான். நீ வசனம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தில் இல்ல, உன் ஆவியில இல்ல, உன் எண்ணத்துல இல்ல, உன் உணர்வில் இல்ல, அருமையான வசனத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இல்ல. அப்படியே நீ வசனம் கேட்டாலும் அதுக்கு விளக்கம் வேற மாதிரி கொடுக்கிறது. நான் பார்த்திருக்கேன் நிறைய ஆட்கள், நீ ஏன் சபைக்கு வரலன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, நாங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கணும், அப்படின்னா நாங்க ஏன் சபைக்கு வரணும்னு கேட்கறாங்க. எப்படி பிசாசு பிடிச்சி வச்சிருக்கான் பாருங்க. நாங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், வேற பாஸ்ட் வேற இடையில தேவனுடைய பெட்டியே நீங்கன்னு சொன்னார், நாங்க பெட்டியோடி தான் இருக்கிறோம். ஜனங்க பேசுறத பார்த்தா ஒவ்வொருத்தரும் வசனத்தை வச்சு பேசுவாங்க பாருங்க. நான் ஒருத்தர் பின்மாற்றத்தில் போன ஒரு ஆள்கிட்ட பேசினேன். நான் சொல்றேன், பிரதர் பைபிளை மூடுங்க, நானும் நீ அதை அந்த டாபிக்கே பேசாதீங்க. ஏன்னா அவன் பேசுறதுல கொஞ்சமாவது ஏதாவது இருந்தா பேசுற மாதிரி இருக்கும், எனக்கு தலை சுத்துறது மாதிரி இருக்கு. இப்படி ஒண்ணுமே நம்ம 40 வருஷமா கேட்டதில்ல. இவன் புது புது வெளிப்பாட சொல்லிட்டு இருக்கிறானே, அவன் வசனத்துக்கு புது புது ரெவலேஷன் கொடுத்துட்டு இருக்கிறான்.
ஆளெல்லாம் சொல்லல, ஆளெல்லாம் சொன்னா நீங்க போன் பண்ணி கூட கேட்கிற ஆள் அங்க இருக்கிறீங்க. சிலருக்கு எப்ப பார்த்தாலும் புதிய பூமி, புதிய வானம், புதிய தரிசனம், அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க, அங்கே நான் போற 1,44,000 நம்ம போய் சேருவோமா, இல்ல அங்க இருக்கிறவங்க யாரு, நீ இங்க சேருமாமான்னு பாரு, நீ அங்க சேருது அப்புறம் பாப்போம், இங்க சேருமாமான்னு பாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. சரி, அவங்க போறாங்கன்னா சபை வச்சிருக்க கூடாதுல்ல, கல்யாணம் பண்ணாதவங்களை வச்சுதானே சபை நடத்தணும், எல்லாம் சேர்ந்து போலாம்ல. கல்யாணம் பண்ணவும் போக மாட்டாங்களாம், இவங்க போக மாட்டாங்களா, நாங்க போவோம்னா அது எவ்வளவு சுயநலமானது, எவ்வளவு சுயநலமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் எங்க கூட வரணும், அதனால மனைவி பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு வாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னா சொல்லிருக்கணும்ல பிரசங்கத்துல. இதெல்லாம் எவ்வளவு பயங்கரமானது. ரெவலேஷன் யாரோ ஒருத்தருக்கு அந்த ரெவலேஷன் கிடைச்சுன்னா அந்த வெளிப்பாடு எல்லாரும் பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. நான் இடையில ரொம்ப யோசிச்சனால பிரசங்கம் பண்றேன். ஐயா, இங்க பெரிய போராட்டமா இருக்குது, மாம்சத்துல, ஆவியில, ஆத்மாவில, குடும்பத்துல அருமையான பிசாசு போராட்டம் இருக்குது. வேலை ஸ்தலத்துல, நாம் குடியிருக்கிற வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் மடை அப்படியே அடைச்சு வச்சிருக்கிறான், இல்லைன்னா திறந்து விட்டா மொத்தமா திறந்து விட்டுறான். எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதுல நாம் ஜெயம் பெற போராடி கொண்டிருக்கிறோம். இதுல நாம் வெற்றி பெற்றாலே மகிமைக்குள்ளே போய்விடுவோம். நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஒருத்தர் ரொம்ப பேசியிருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்களாம் பரலோகத்துக்கு போவீங்க, இந்த விசுவாசி நாங்களாம் பரலோகத்துக்கு தான் போவோம், நாங்க மட்டும் அங்க போவோம் இங்க போவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. புதிய எருசலேம் வந்துட்டு அங்க போவோம் இங்க போவோம்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், எனக்கு புதிய எருசலேமும் வேண்டாம், 1,44,000 போற இடத்துக்கும் போக வேண்டாம், பரலோகத்துக்கும் போக வேண்டாம். நான் அவங்ககிட்ட சொன்னது சொல்றேன், இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நான் போறேன். அங்க போக முடியுமான்னு கேட்டேன், போக முடியும்னாங்க. எனக்கு அது போதும்ட்டேன், இனி பேசாதீங்க. இயேசு இருக்கிற இடம் எங்க இருக்கிறாரோ அங்கே நாம் இருக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துக்கு நாம் போகிறோம். நம்முடைய தொடுகை அருமையான இயேசுவை மைய பொருளா இருக்க வேண்டும். நீ படிச்ச பைபிளுக்கு கொஞ்சம் நடங்க, நீ 66 புத்தகத்தை எடுத்துட்டு அங்கே இப்படி நிறைய ஒரு குரூப் தெரியுது. அதனால உங்களுக்கு சொல்றேன், ஏகப்பட்ட சபை இருக்கு. நம்ம அங்க போறோமே உழவர் கரையில, அவ்வளவு ஃபால்ஸ் டீச்சிங் சபை அங்கதான் இருக்குது. ஒரு 50 சபை, சாத்தான் சபை அங்கதான் பிரான்ச் வச்சுக்கிறாங்க. சாத்தான் சபை, அந்த சபை, சல்வேஷன் ஆர்மி, யெகோவா விட்னஸ், அது இது லொடுக்கு எல்லாம் அந்த பக்கம் இருக்கு. நம்மளும் இப்ப அங்க போய் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இவர்களை யாரோ தவறான ஒரு தொடுகைக்கு நேராக நடத்தி விட்டார்கள். அப்பா சொல்றது, அம்மா சொல்றது எல்லாம், தாத்தா எங்க தாத்தா குல தெய்வம், எங்க பாட்டி குல தெய்வம், அதை விட முடியாது. நீ சாகதான் செய்வ போ. 12 வருஷமா வியாதி இருக்குது, நீ சாவ. அவ ஒன்னும் விசுவாசி அல்ல, அவள் கேள்விப்பட்டு விசுவாசத்தை வளர்த்து கொண்டாள். பாடுகளிலும் ஆண்டவரை தொட வேண்டும் என்று தீர்மானித்தாள். 3வது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனை அருமையான இயேசு ஜீவனை பாதுகாப்பார் என்று அறிந்தபடினாலே அவள் தொடுகை ஜீவனுக்காக தொடுகிற தொடுகையாயிருந்தது. 4வது, சரியான ஒருவரை தொட்டாள். அல்லேலூயா. இயேசுவை தொட்டாள் ஐயா, இயேசுவை தொட்டாள் ஐயா, இயேசுவை தொட்டாள். அப்படியே ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நிறைய வசனங்கள் எடுக்கவில்லை, ஆனாலும் காரியத்தை பேசுகிறேன். நீங்கள் ரொம்ப வருஷம் விசுவாசிகளா இருக்கிறீர்கள், நிறைய வசனங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நாளின் கால வேளையில நிறைய பேர் அற்புதங்களை பெறவில்லை. நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறார்கள், நிறைய பேர் தோல்வியில் இருக்கிறார்கள், நிறைய பேர் பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், நிறைய பேர் அல்லேலூயா தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த கால வேளையில தேவனை தொட வேண்டும், தேவனை தொட வேண்டும். அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பிரச்சனை உமக்கு தெரியும், நீங்கள் தொடலாம். இந்த காலவேளையில அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத துக்கங்கள், வெளியே சொல்ல முடியாத போராட்டங்கள், மகளே, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார்.
மகளே, தேவன் உன்னை விடுதலையாக்குகிறார். மகனே, உன்னை இயேசு விடுதலையாக்குகிறார். கர்த்தர் பேசின எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லா குடும்பங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருமண காரியங்களிலே தடைகள் எல்லாம் விலகும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளின் பாக்கியத்தை கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடன் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதிகளிலிருந்து கர்த்தர் சுகமாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய புதிய பிசினஸ், புதிய புதிய வேலைகளை ஆரம்பிக்க இந்த மாதத்திலே கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பத்திலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் செழிப்பும் ஆசீர்வாதங்களும் உண்டாகும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருக்கும்.